நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நேற்று ஆண்டவர் இந்த சங்கீதத்தை வசனமாக சபையில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு டீச்சிங். எனக்கு இது ஒரு ஸ்டடின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தலைப்பு, ஏன் எனக்கு இப்படி, ஒய் இஸ் திஸ் டு மீ, ஒய் இஸ் திஸ் டு மீ, ஏன் எனக்கு இப்படி நடக்கு. அதனுடைய முகவுரை வாசிங்க. எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த எதுத்தூன் ஆசாப் ரெண்டு பேருமே தாவீதுடைய நாட்களில் ராக தலைவர்கள். ரெண்டு பேருமே தாவீதுடைய நாட்களில் ராக தலைவர்கள். ஒருவேளை ஆசாப் தாவீதினுடைய காலத்துக்கு பிறகு இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார். அவரோட இந்த ராகத்தலைவன் எதுதானுக்கு இதை கொடுத்து, இப்போ நீ தான்ப்பா இதை பாடி ஆகணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டிருப்பார். அவங்க ரெண்டு பேருமே இந்த நல்ல ராகத்தலைவர், ரெண்டு பேருமே ராகத்தலைவர், லீடர்ஸ். இப்போ அந்த சங்கீதத்துக்குள்ளே போகும். 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது அதனுடைய கன்க்ளூஷன். நான் தேவனை நோக்கி ஜெபித்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எந்த சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார், அவர் என்ன செவி கொடுத்தாருங்கிறத 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம். வாசியுங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். அவருக்கு என்ன ஆபத்துன்னு அங்கே குறிக்கப்படலை, ஏதோ ஒரு ஆபத்து நாள். அது ஆபத்து என்ற உடனே டேஞ்சர் இல்லை, ஒரு கலக்கத்தின், a day of trouble. ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது, திகைத்து இருக்கிறார். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நம்ம சொல்றோம் இல்லையா. இவருக்கு என்ன ஆபத்து இருந்ததுன்னு தெரியல, என்ன கலக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த ஆபத்து நாளில் அவர் ஆண்டவரை தேடினார். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நைட்டெல்லாம் ஜெபம் பண்றார், கை அப்படியே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் என்ன செய்யப்பா, ஸ்தோத்திரம் 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 என்று இரவெல்லாம் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. அப்படிலாம் நைட்டெல்லாம் ஜெபித்தாலும் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. அது மூல மொழியில் மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட் அப்படின்னு இருக்கும். மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட். என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்குது. எவ்வளோ ஜெபிச்சு பார்க்குறேன், எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்குறேன், நைட்டெல்லாம் ப்ரேயரில் இருந்து பார்க்குறேன். மை சோல், என்னுடைய சோல் ஆறுதல் அடைய மறுக்குது. பிரியமானவர்களே, அவர் என் ஆத்துமாவை இந்த புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்ம பார்த்தோம், அவர் நித்தமாக என்னை நடத்தி என் ஆத்துமாவை காத்து, மகாவரட்சண காலத்தில் என் ஆத்துமாவை காத்து. நைட்டெல்லாம் செபிக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ மகனுக்கு பிரச்சனை, மகளுக்கு பிரச்சனை, இல்லை வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ ஒன்று இருக்கும். நைட்டெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆனால் என்னுடைய சோல், என்னுடைய மனசு யார் என்ன சொன்னாலும் சரி ஆறுதல் அடைய மறுக்குது. வந்து சொல்கிறாங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர், சும்மா அழாதம்மா, வருத்தப்படாத, எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலை, நான் ஜெபிக்க தான் செய்கிறேன். மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட். என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்குது. ஒரு சூழ்நிலையில் அண்ணாளுக்கு அவளுடைய ஆத்மா கசப்பாக இருந்தது.
ஹஸ்பண்ட் வந்து டைலாக் பேசுகிறார், நீ எல்லாம் அழாத, நீ வருத்தப்படாத, எல்லாத்தையும் காட்டில் நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்லாம் ஹஸ்பண்ட் பேசுகிறான். அவளால் ஆறுதல் அடைய முடியலை. யோபுடைய ஆத்மா அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போடலாமான்னு இருக்கு. மை சோல் டிசையர் ஸ்ட்ராங்லிங், நெருக்குண்டு சாக விரும்புது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போடலாமான்னு இருக்கு. தாவீது சொல்ற, என் ஆத்மா எனக்குள்ள கலங்குது, என் ஆத்மாவின் ஏன் கலங்குற, என் ஆத்மாவின் ஏன் தியங்குற, டிஸ்குவைட்டட் வித்தின் மீ, அமைதல் இல்லை, டிஸ்குவைட்டட் வித்தின் மீ. யாருக்கும் புரிய மாட்டேங்க. அந்த நாயின் ஒரு விதவினுடைய பையன் இறந்து போயிட்டான். அந்த பணத்தை அடக்கமான தூக்கிட்டு போகிறாங்க. அந்த நாட்கள்லாம் பொதுவாக பெண்கள் கல்லறத்தோட்டத்துக்கு போக மாட்டாங்க. இந்த பொம்மை அழுதுகிட்டே பின்னால் போகிறா. இவன் ஏற்கனவே விதவை, இவன் பையனும் இறந்து போயிட்டான். இது எதுக்கு அவன் வாழணும்? என்ன பர்பஸ் இருக்கு? என்ன அழுதுட்டு போனான்னு தெரியாது, அழுதுகிட்டே போகிறா. சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, திரளான ஜனங்கள் கூட போனாங்கன்னு இருக்கு. திரளான ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அழுமான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஏன் அழாதம்பாங்க. 1000 பேர் அழாதன்னு சொன்னாலும் அவன் அழுகையை நிறுத்த முடியுமா? அந்த பாடைக்கு பின்னால் போகும்போதே அழுதுட்டு போகிறா. இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருக்கி கிட்ட வந்து பாடையை தொட்டு அழாதே என்று சொன்னார். ஏன் அழாதே என்று சொன்னால் அவள் அழுது கொண்டிருந்தான். ஆனால் வேறு யாராலும் அவளுடைய அழுகையை மாற்ற முடியலை. இயேசு அழாதே என்று சொல்லும்போது அவளுடைய அழுகையை மாற்றுகிறார். என் ஆத்துமா ஆறுதல் அடைய மறுக்கிறது. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தேவனை நினைத்த போது, ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கு, என் குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? உங்களுடைய சங்கீதக்காரன் தான். தாவீதுடைய நாட்களில் ஊழியத்தில் இருந்திருக்கிறேன், ராக தலைவனாக இருந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி? நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. உட்கார்ந்து யோசிக்கிறேன், யோசிக்க ஆவி, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் முடியலப்பா, என் ஆவி தொய்ந்து போயிற்று. சேலா என்றால் பாஸ். அங்கே ஒரு சின்ன இடைவெளி, கொஞ்சம் யோசிக்க, ஒரு கவிதை முடியுது, ஒரு பகுதி முடியுது. சேலா. யோசிக்கிறேன். இந்த யோசித்ததனுடைய விளைவு வாசிங்க, 4ஆம் வசனம். நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கய்யா. உங்கள் கதையை சொல்கிறேன்னா, ஆசாவுடைய கதை இது. உங்களுக்கு வர மாட்டேங்கல? சிலர்லாம் ரொம்ப கிருபப்பட்டவங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவாங்க. கிருபை. பிரச்சனை வந்தால் தூக்கம் வர மாட்டேக்கு, அவருக்கும் தூக்கம் வர மாட்டேக்கு. தூங்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் கண்ணிமையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, கண்ணை மூட பயமாக இருக்குது. யோபு சொல்கிறாரு, எப்படா ராத்திரி வரும்னு காத்துட்ருக்கோம். ராத்திரி வந்ததுன்னா எப்படா பகல் விடியும். எவ்வளோ நேரம் சும்மா படுத்து கண்ணை சொட்டுங்க சொல்லும்போதே சிலர், பாஸ்டர் யாரோ சொல்லியிருக்காங்க நம்ம கதையை, நான் போனேன்னா கேட்கணும், வீட்டுக்காட்டு நீங்கள் எதுவும் என்னை பற்றி பாஸ்டர்கிட்ட சொன்னீங்களா? நான் தூங்காமல் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, போய் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க போகிறீங்க. வீட்டில் போய் உங்களை பற்றி தான் பேசுகிறேன், ஏன்னா ஊரில் உள்ளவங்களை பற்றியா பேசுகிறேன். உங்களை பற்றி யார் யாரெல்லாம் இந்த யூடியூப்பில் கேட்க போகிறாங்களோ அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். பிரியமா, தூங்க மாட்டாதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பேச முடியலை. ஏன் இப்படி? சும்மா இருங்க, என்ன சொல்ல விழுங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்க. பேச முடியலை, பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் உட்கார்ந்து யோசிக்க. பூர்வ நாட்கள், ஆரம்ப நாட்கள், நான் ரசிக்கப்பட்ட புதுசு, மண்ணோட பண்ண பதில் கிடச்சிது, நல்லா சந்தோஷமாக இருந்தேன். இப்போ ஏன் இந்த பிரச்சனை? இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை? ஊழியத்தில் ஏன் இந்த பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு.
இப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? என்ன இடையில நடந்துச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், பழைய பழக்க வழக்கங்களை விட்டேன், வழிபாட்டு முறைகளை விட்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆவிக்குரிய சபைக்கு வந்தேன், எல்லாம் நல்லதான்னு நடந்துச்சு. ஏன் எனக்கு இப்படி? பூர்வ நாட்களை நினைக்கிறேன், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். பிரியமானவர்களை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வேதத்தில் உள்ள பூர்வ காலம், அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். என் வாழ்க்கையில் உள்ள பிகினிங், அதையும் நான் யோசிக்கிறேன். நல்லா சந்தோஷமா ரட்சிக்கப்படும்னாலே நல்லா இருந்துச்சு போலியே யோசனை வருது. இப்போ ஏன் இந்த குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை? என்ன இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. முன்பெல்லாம் உடைய ஜெபிச்சோன்னு பதில் கிடைச்சது, நல்லா இருந்துச்சுங்க. ஆதி காலத்து வருஷங்களையும் என்ன செய்கிறேன்? சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து. ராக்காலத்தில் இவர் நிறைய சங்கீதம்லாம் எழுதியிருக்கிறார். இவர் எழுதின சங்கீதத்தை இவரே நினைக்கிறார். நம்ம பண்ண பிரசங்கத்தை நம்மே நினைக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆலோசனை நினைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை, உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை, உங்கள்கிட்ட ஜெபிக்க வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை, இப்படியெல்லாம் நான் சொன்னேன்னு. ஒன்றுக்கும் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொன்னேன். இப்போ என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியலையே. டோன்ட் ஒரின்னு சொன்னேன். இப்போ என்னால் ஒரி பண்ணாமல் இருக்க முடியலையே. இப்படியெல்லாம் நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு, இப்படியெல்லாம் நான் கதை எழுதியிருக்கிறேன்னு, இப்படியெல்லாம் பாடல் எழுதியிருக்கிறேன்னு, நான் எழுதின பாடல் வரிகளை நான் நினைக்கிறேன். இயேசு என்னை கைவிடாருன்னு பாடல் எழுதியிருக்கேன்னு. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி பாடியிருக்கேன்னு. இப்போ எப்படி என்னால் ஸ்தோத்திரிக்க முடியலையே. பிரியமான, முன்பு சொல்லியிருக்கிறேன், ஒரு அருமையான தேவ ஊழியர், ஆதி பரிசுத்தவான்களில் ஒருவர், இந்த பெண்டகாஸ்டல் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அந்த பாடம் என்னோட கூட சேர்ந்து பாட விரும்புகிறவங்கெல்லாம் கை வைத்துங்கன்னு எல்லாம் வைத்துறாங்க. உனக்கு வேலை போயிடுச்சு, அந்த நேரத்தில் இந்த பாட்டை பாடுவேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. கொஞ்சம் பேர் கைகளை போட்டாங்க. உனக்கு எதிர்பாராத பெரிய நஷ்டம் வந்தது, அந்த நேரத்தில் இந்த பாட்டை பாடுவேன், எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று பாடுவேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. பாதி கை போயிடுச்சு. இப்படி 2-3 கேட்டு கடைசியாக சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு இறந்து போயிட்டாங்க, அந்த வேளையிலையும் எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் நன்றியால் உன்னை ஸ்தோத்திரிப்பேன்னு பாடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் எழும்பல, இவர் மட்டும் நிற்கிறார். நின்றுட்டு ரொம்ப ஸ்டைலாக பாடிட்டார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னால் 4-5 சைக்கிள் நிற்கி. அந்த காலத்து கதை. என்னடா நம்ம வீட்டு மேலே சைக்கிளாக நிற்குது, எட்டி பார்க்காரு. அங்கே ஒரு பெஞ்சில் அவருடைய மனைவியை படுக்க வச்சிருக்கு. பயந்துட்டார். கிட்ட போனால் ஒன்றும் இல்லை, அந்த அம்மா திடீர்னு கீழே விழுந்து காலில் அடிபட்டுடுச்சு, எலும்பு உடஞ்சிடுச்சு. அவளை அங்கே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்காங்க. உள்ளே தெரிஞ்ச விசுவாச பையங்க, அந்த ஊரில் உள்ள பையங்கள்லாம் வந்து ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறாங்க. கிட்ட போனாராம். எந்த காலத்திலும் பாடுவோமா, பாடுங்களேம்மா. அவர் பாடின பாட்டை யோசிக்கிறார். அவர் எழுதின சங்கீதங்களை யோசித்து பார்க்கிறார். வாசிங்க. நினைத்து என் இருதயத்தோடு என் ஆவி ஆராய்ச்சி செய்து. ஆவி ஆராய்ச்சி செய்து என்ன ஏன்? இப்போ ஆராய்ச்சியுடைய ரிசல்ட் வருது. அவர் ஆராய்ச்சி செஞ்சு வர்ற ரிசல்ட் என்ன? நம்பர் 1, 7ஆம் வசனம், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. அவர் ஆராய்ச்சி உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் யோசித்து ஜோம் பண்ணி பாட்டு பாடி முடிவு என்ன? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. நம்பர் 2, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ. இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3வது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. அவருடைய கிருபை
முற்றிலும் அற்று போயிட்டோ. இவ்வளோதானா? இது ஆராய்ச்சியோட ரிசல்ட் வருது. ராத்திரிலாம் உட்காந்து ஜெபம் பண்ணாங்கல்ல, அந்த ரிசல்ட்டு. ஆண்டவரை நினைத்தாங்க, தியானிச்சாங்க, பூர்வ காலத்து வருஷம் ஆதி காலத்து வருஷத்தெல்லாம் நினைச்சாங்கல்ல, அந்த ரிசல்ட் வந்திருக்கு. 4வது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. இவ்வளோதான். இனி தலைமுறையா இதெல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 5வது, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, இனி அவர் இறக்கம் செய்ய மாட்டாரோ. 6வது, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. ஒரு காரியம் சொல்றேன், சிலருடைய மனநிலை, இந்த ஆசாபுடைய மனநிலை ஒரு நிறைய இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதிர்கள் வழியாக போயிருக்கிறார். அதை கொஞ்சம் பொருத்தி நேற்று யோசித்தேன். இவர் எழுதின இன்னொரு சங்கீதம் தான், அதை நான் பல முறை பேசியிருக்கிறேன். 73ஆம் சங்கீதமும் இவருடைய சங்கீதம் தான், ஆசாப்புடைய சங்கீதம் தான். அந்த 73ஆம் சங்கீதத்தை சற்று வேகமாக வாசித்து கடந்தோம். பெரிய சங்கீதம், இன்றைக்கி அதை வாசிப்போம். அதுவே இன்றைக்கி நமக்கு பை டீச்சிங் தான். வாசிங்க 73. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இது கன்க்ளூஷன், நிறைவுரையா முதலாவது சொல்லிட்டார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கொஞ்சம் அப்படியே குழம்பிட்டேன், குழம்பி போயிட்டேங்க. அது விழுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா வாசிங்க, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. சாகர் வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் துன்மார்க்கன், அவன் நல்லா தானே இருக்கிறான். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷருக்கு வர்ற எந்த பாடும் அவங்களுக்கு இல்லையே. மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. என்ன பிரதர், என்ன வேணும்ப்பா? அப்படியா? பார்க்கறதே ஒரு கொழுப்புனால தான் பார்க்குறாங்க. துன்மார்க்க நம்ம தான் சொல்லுங்க பிரதர் வேண்டியிருக்கு. என்ன வேணும்? அப்படியா? வாசிங்க. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவன் இருதயம் விரும்புறதுல அதிகமாக நடக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தவன் இருதயத்தின் விருப்பத்தை கருத்தா தருவார். அவன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் போகிறான். போகும்போது சொல்கிறான், சார் ஏதாவது ஒரு பழைய பைக் இருந்தால் சொல்லுங்கள் சார், ஒரு மொப்பட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் சார். ஒரு 2 நாளைக்கு முன்னால் சொல்லிட்டு போனான். இன்றைக்கி பார்த்தா பல்சர் பைக்கில் போகிறாங்க. இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தா ஃபார்ச்சுனரில் போகிறான். அவன் கேட்டது ஒரு மொப்படு தான் கேட்டான். அவனுக்கு பல்சர் பைக் கிடச்சிச்சு, இப்போ பார்த்தா ஃபார்ச்சுனரில் போகிறான். என்னையா இது ஒன்றும் புரியலை. நமக்கு இருந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பைக் உதைச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவன் சைக்கிளில் போயிட்டு இருந்தான், ஃபார்ச்சுனரில் போகிறான். அவன் இருதயம் விரும்புவது அதிகமாக அவனுக்கு நடக்குது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தியாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. என்னப்பா, என்ன பிரச்சனை? அந்த ஸ்டேஷன்ப்பா நான் சொன்னேன்னு சொல்லு. அப்படியா? செக்ரட்டரியேட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு. அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸா? நான் சொன்னேன்னு சொல்லுப்பா. அவன் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களும் அவன்லாம் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு அவன் வழியாவே திரும்புகிறார்கள். நீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அவன் கிணறு வெட்டுறாங்க, 40 அடி வெட்டுறதுக்குள்ள அவனுக்கு தண்ணி வருது. நம்ம 200 அடி வெட்டினவரை உப்பு தண்ணி வருது. என்னத்துக்கே அந்த ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறோம்? அவன் துன்மார்க்கன், 40 அடி வெட்டுறதுக்குள்ள அவன் கிணத்துல தண்ணி வருது. அவனுக்கு தண்ணீர் பரிபூர்ணமாய் சுரந்து வருது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள்.
இதோ அவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஒரு ஆசையை வியாதி இல்லை, நமக்கு நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா எழும்ப முடியல, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, டாக்டர் போனால் அவனுக்கு ஹார்ட் சரியில்லைங்காரு, கிட்னி சரியில்லைங்காரு, லிவர் சரியில்லைங்காரு, சோமனி என்னத்தை கண்டேன்னா அவன் ஒரு வியாதி இல்லை, நல்ல உருளைக்கட்ட மாதிரி இருக்கான். என்னையா இது? பிரியமானவர்களே, சுகஜீவியா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறான். அவன் ஆஸ்தியை பெருக பண்ண இருக்கிறதும் காணாம போகுது. அவன் சுகஜீவியா இருந்து நான் ஆஸ்தியை பெருக பண்றான். நான் ஆண்டவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசிங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, நான் பாவம் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இப்பெல்லாம் சொல்லி சொல்லி என் ஹார்ட்டை நான் சுத்தம் பண்றது வேஸ்டா இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் காவாவிட்டால் காவலாளிகள் வெறுத்திருப்பது விருதா. சரி, ஏன் கர்த்தர் காக்கல? ஏன் எனக்கு இப்படி நடக்கு? என் இருதயத்தை விருதாவாகவே சுத்தம் பண்ணினேன், குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் லஞ்சம் வாங்கலை, நான் கொள்ளை அடிக்கலை, நான் யாரையும் திருடலை, குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டேன். எனக்கு தான் டெய்லி பிரச்சனை, காலையில் எழுமனா பிரச்சனை, தூங்குற வரைக்கும் பிரச்சனை. ஆசாப் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும். காலையில் எழும்பும்போதே ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு அடி, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு வேதனை, ஒரு நஷ்டம். காலையில் எழும்பும் போதே தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். சொல்லிட்டு சொல்றாரு, இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். இப்படி ஆண்டரை நம்பி என்ன பிரயோஜனம்? நான் சொன்னா பிள்ளைங்களுக்கு நான் துரோகம் பண்றேன், ஆண்டவரை நம்ப விடாம அவங்களை கெடுத்துருவேன், நான் துரோகம் பண்றேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை அறியும்படிக்கு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனேன். தேவாலயத்துக்கு வர்றோம், வசனங்கள் இதை அறியணும். எதுக்கு வர கோயிலுக்கு வரல? ஒரு காரணம், பிரியமா ஏன் ஆண்டவர் இப்படி நடக்கு, ஏன் எனக்கு இப்படி நடக்கு, இதை அறியும்படிக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. எனக்குள்ள ஆண்டவர் உணர்வை கொடுக்கிற வரைக்கும் இதெல்லாம் என் பார்வைக்கு ரொம்ப விசனமாக இருந்துச்சு. நான் மாத்திரம் குற்றம் இல்லாமல் என் கையை கழுவிட்டு டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவன்லாம் நல்லா இருக்கானே அப்படிங்கிறது என் பார்வைக்கு ரொம்ப விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறேன். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு வந்துச்சு, ஆண்டவரே எப்படி அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு? அவன் தன் துன்மார்க்கத்திலேயே மறிக்கிறான், அடுத்தால அவனுடைய நிலைமை என்ன? அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். என்ன சூழ்நிலை வழியா நான் கடந்து போனாலும் சரி, என் வலது கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க. விசுவாசிங்க, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. whatever the situation in which I pass through, I know that you are holding my right hand. என் வலது கையை நீங்க பிடித்து இருக்கிறீங்க ஐயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தினுடைய கண்மலையும் என்னுடைய போஷன் தேவன் தான். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஏன் இப்படி நடக்குன்னு நான் கேட்க மாட்டேன். என்னுடைய போர்ஷன், என்னுடைய பங்கு தேவன் தான்.
இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆண்டவரை பிடிச்சுக்கிறேன். லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே. நான் தேவனை பிடிச்சுக்கிறேன், ஆண்டவரை படித்து கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இது ஆசாப் சொல்றோம். அவர் தான் இந்த 77ஆம் சங்கீதத்தையும் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, 77:10 திரும்ப வருவோம். இப்பொழுது நான் இது என் பலவீனம். எது என்னுடைய பலவீனம்? எது என்னுடைய பலவீனம்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லி புலம்புனல்ல. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இப்படி இருக்கு? இப்படி நான் அழுதான் பாருங்க. அது என்னுடைய பலவீனம், அது என்னுடைய பலவீனம், அது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு பிரியமல்ல. இப்போ நம்ம பாசிட்டிவாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்யணும்? நம்பர் 1, ஏன் என் குடும்பத்தில் எப்படி நடக்கு? ஏன் எனக்கு என் மனைவிக்கு மாத்திரம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது? ஏன் என் பிள்ளை மாத்திரம் இப்படி போயிட்டான்? ஏன் எனக்கு மாத்திரம் பிஸ்னஸ் இப்படி போகுது? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நஷ்டம் வருது? ஏன் எனக்கு இப்படி வருது? எல்லாம் கேட்ட மாதிரி இது என்னுடைய வீக்னஸ். இப்போ நம்பர் 1, நான் பாசிட்டிவாக என்ன செய்ய போகிறேன்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை கொஞ்சம் நினைவு கூறுவேன். நினைவு கூறுவேன் என்ற ரொம்ப அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, நம்ம மனசில் இருக்குது, நம்முடைய உளவியலில் வரும், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஆண்டவர் காலில் முடியும். நம்ம படைத்த தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? எல்லாருக்கும் தெரியும். அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டா? இட்ஸ் சம்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். என் மனசுக்கு நல்லா தெரியும். நினைவு கூறுவேன் என்று சொன்னால் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில், என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிறத என்னுடைய ஆக்டிவ் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதான் நினைவு கூறுவது. எனக்கு நல்லா தெரியும், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஐ நோ வெரி வெல், இன் த டீப் டவுன் இன் மை ஹார்ட், இன் மை unconscious mind, I know very well there's nothing impossible with God. God who has created heaven and the earth, it is nothing impossible with him. I know it very well. I know it very well. What you know very well, bring it to your active mind, bring it to your conscious mind. அந்த நினைவு கூறுதல் என்பது பிரியமானல, எங்கள் தமிழில் ரொம்ப அருமையான வார்த்தை. கூறுதல் என்றால் சொல்லுதல் அல்ல, வல்லினம் அல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா இடையனம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கூர்மை, ஷார்ப். அந்த நினைவு எனக்கு ஷார்ப்பாக வருது, அதை நான் மைண்டு கொண்டு வர. ஏன்னா ஆண்டவரால் முடியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா இது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட விட்டுருவார். அவர் ஷார்ப்பாக நினைக்கிறேன். என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது, அது என்னுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு ஷார்ப்பாக கொண்டு வர. நினைவு கூறுகிறேன். கூறு என்றால் ஷார்ப், கூர்முனை. முதலாவது என்ன செய்யுங்க, நீங்கள் என்னென்ன தேவனை பற்றி அறிந்து இருக்கிறீங்க. இந்த மண், பிரியமானவர்களே, அதான் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம், தூசி. இதெல்லாம் நம்முடைய நினைவலையை மூடும். ஏதோ ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சு, ஒரு நஷ்டம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு பாடு வந்துச்சு, ஒன்று என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அந்த மண் மூடிடும். அந்த தூசியெல்லாம் உதறிட்டு, அதான் தூசியை சீயோன் குமாரத்தியே, உன் தூசியை உதறிட்டு எழும்புன்னு இருக்கு. அதெல்லாம் அப்படி டஸ்டெல்லாம் நீக்கிட்டு எழும்பணும். என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில், என் மகளுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் மகனுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சிங்கம் புலி கரடி போனால் சேர்ந்து வந்தாலும் பங்கம் இல்லை, பயமும் இல்லை, எங்க மந்தையில் எத்தனை பேய் பிசாசு வரட்டும், என் பையனுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் பொண்ணுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன். நான் எதை நினைவு கூர்ந்துட்டு இருந்தேன்? எல்லாரும் எந்த மண்ணள்ளி தலையில் போட்டு, ஏன் என் பையனுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் என் பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இதே நினச்சப்பா தூசிப்பா. என் ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமென்.
கர்த்தருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ரெண்டாவது என்ன பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்றோம், வாசிங்க. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். இதுவரை கருத்து எவ்வளவு சாட்சி கேட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாட்சிகள் நடந்திருக்கு. கர்த்தருடைய செயல்கள் வேதத்தில் எவ்வளவு வாசிக்கிறோம், மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். இப்போ என்ன சப்போர்ட் பண்ணுற பாசிட்டிவ் வைப், என் கஷ்டத்தை, என் பிரச்சனையை, என் கண்ணீரை, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்படி கர்த்தர் செய்திருக்கிறாரு, அவர் செய்ய வல்லவர் தானே. கர்த்தருடைய சாட்சிகளை நினைவு கூறுவேன், அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன். மூன்றாவது, உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய, இப்போ வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன், பூர்வகால அதிசயங்கள். ஏசு அப்படி பண்ணிடல, தேவன் அப்படி பண்ணார்ல. உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நாலாவது, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து நான் மெடிடேட் பண்ணுவேன், பினாத்துவேன். அதே சொல்லிட்டு இருப்பேன், வேற இப்போ நெகட்டிவாக பேச மாட்டேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, உம்முடைய கிரியைகளை எல்லாம் இங்கே தியானித்துனா அப்படியே ஒரு மூலையில் உட்காந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. இந்த தியானித்து என்பது அதே பேசிகிட்டு இருக்கிறது, அதே சொல்கிறது, பினாத்துறது, மற்றறி. லிட்ரல் மீனிங் இஸ் மற்றறி. ஏசு என்னை கைவிட்டார், என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை, இது ஒரு மற்றறி. ஏசு கைவிட மாட்டார், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் செங்கடலில் வழி உண்டாக்குனவர் தானே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமாக ஒன்று இருக்குதா? வானத்தையும் பூமி உண்டாக்குனவருக்கு இது அற்ப காரியம். என்ன கரம் பிடிச்சு நடத்துவார். இதே பின்னாத்திட்டு இருப்பேன். நீங்கள் இதை பின்னாத்த பாசிட்டிவ் வைப்ஸ் கொடும். ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் கொடும். ஆண்டவருடைய செயல்களை தியானிக்க அதையே நீங்கள் மட்டர் பண்ண அதே பற்றி பேசிக்கொண்டிருக்க மரணமும் ஜீவனும் நாவின் மாறுதல் இருக்கு. இங்கே தியானிக்கிறதுனா ஒரு இடத்துல முட்டி போட்டு யோகா பயிற்சி பண்ணுற மாதிரி உட்காந்து யோசிக்கிறது அல்ல. இது மற்றறிங், அந்த ரியல் மீனிங்ஸ் மற்றறிங். அதை பற்றியே புலம்பிட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய செயல்களை யோசிப்பேன், திங்க் பண்ணிட்டே இருப்பேன். யோசிப்பேன் என்றேன். யார்கிட்ட சொன்னார்? யோசிப்பேன் என்றேன், ஏசப்பாட்ட சொன்னார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நல்ல ஒரு மெத்தட், நீங்கள் உங்கள்கிட்டயே பேசுங்க. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குற, என் ஆத்மாவை நீ ஏன் தேங்குற? கர்த்தரில் விசுவாசம். என்ன ராபர்ட்டு, ஆண்டருக்கு தெரியாது, ஆண்டர் தான் எல்லாம் பார்க்குறாருல. ராபர்ட்டே பேசும், யுவாட்டியே பேசும். நம்ம ஆத்மாவோட நம்ம பேசணும். ஆட்டோ சஜஷன். நம்ம பார்த்து 1000 பேர் அழாதே என்று சொன்னாலும் அந்த அழுகை அடக்கிறது கஷ்டம். நாம் நம்மை பார்த்து, நம்முடைய ஆத்மாவை பார்த்து, நீ ஏன் கலங்குற, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, என் ஆத்மாவே நீ ஏன் தேங்குற, கர்த்தரத்தில் விசுவாசமாயிரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேசி பழகுங்க. உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேசி பழகுங்க. ரொம்ப பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் ஆத்மாட்டி நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேரை வச்சுக்கோங்க. யுவராஜ் அவருடைய சோலோட பேசணும். அவர் சோலை பேச, என்ன யுவராஜ் இதுக்கெல்லாம் சோர்ந்து போகிற, பார்த்துக்குவார் கர்த்தர் அப்படின்னு யுவராஜ்கிட்டே சொல்லணும். யுவராஜுடைய சோல் இடத்துல சொல்லணும். பெரிய ஸ்ட்ரென்த் வரும். அப்படிலாம் செய்வாங்களே, நான் செய்கிறேங்க, என்கிட்டயே நான் பேசிக்குவேன், என்னையே நான் திருத்திக்குவேன். நானே என்கிட்ட சொல்ல, ராபர்ட் இப்படி தான் செய்யாத ராபர்ட் அப்படின்னு என்கிட்டயே சொல்லுவேன்.
என் பேரை சொல்லியே பேசுவேன். அது பைத்தியம் இல்லைங்க. ஆட்டோ சஜஷன் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் வெப்பன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதே போல் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மதிப்பாக இருக்கணும். ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மதிப்பாக இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு, அது செய்யாதீங்கன்னு. நான் என்ன மதிக்கிறேன்னா, நான் செய்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் செய்கிறத நானே ஏற்றுக்கல, ஆனால் நான் செய்கிறேன். ஆனால் பவுல் சொல்லுவார், நான் விரும்பாததை செய்கிறேன், விரும்புகிறத செய்ய முடியலைங்கிறார். அப்போ அவர் விரும்பாததை செய்கிற ஒன்று உள்ளே இருக்குது, அவன் விரும்புகிறதை செய்ய முடியாத ஒன்று உள்ளே இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நான் விரும்புகிறத நான் செய்யணும், நான் விரும்பாத நான் செய்யக்கூடாது. ரொம்ப ஆழமான கணக்கெலாம் போக விரும்பலை. இந்த சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, தான் உண்மை. என்றேன், தேவனே தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இங்கேயும் அவர் சொல்கிறாரு, இதுக்கு தாங்க நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, இதுக்கு தான் சபை கூடி வர்றீங்க. இந்த நெருக்கத்தில் எனக்கு வழி எங்கே இருக்கு, என் வழி என்னன்னு தெரியணுமானா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வா. அதே தான் 73 சங்கீதத்திலே சொல்வார், நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர மட்டும் எனக்கு இது வேதனையாக இருந்தது. அப்போ சபை கூடி வர்றதுடைய ஒரு முக்கியமான நோக்கம், தேவ சமூகத்துக்கு வரும்போது இதை விளக்கி சொல்கிறோம். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு வழி கிடைக்கும். வீட்டிலே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் இந்த வழி தெரியாது. இப்போ இங்கே வந்து உட்காரும்போது கர்த்தர் நம்மளோட பேசுகிற ஒரு வசனம் வெளிச்சம் தர்றாரு. நான் பரிசுத்த சமூகத்துக்கு வரும்போது எனக்கு வழி கிடைக்குது, எனக்கு வழி தெரியுது, எனக்கு வழி தெரியுது. நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதனால அங்கே வாராரு. அங்கே என்ன, எப்படி வழி கிடைக்குது? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அங்கே வரும்போது எத்தனையோ தெய்வங்களை சொல்கிறாங்க. நம்ம வணங்குற தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் யார் இருக்கு? அவன் நல்லது நடக்கோ கெட்டது நடக்கோ என்னாலும் நடக்கட்டும், ஆனால் நான் வணங்குற இந்த தெய்வத்துக்கு ஒப்பான தேவன் வேறு யார்? இதை போல ஒரு பெரிய தேவன், ஒரு பரிசுத்த தேவன், ஒரு இரக்கமுள்ள தேவன், ஒரு வல்லமையுள்ள தேவன், மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் வேறு யார் இருக்கா? உனக்கு என் தேவன், எனக்கு என் தேவன் சொல்கிறோம். ஆனால் 2 தேவன் ஈக்குவலா? அந்த தேவன் சரின்னா நான் அந்த தெய்வத்தையே வணங்கிட்டு போகிறேன். ஏன் இந்த தெய்வத்தை நான் வணங்கணும்? எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? என் தெய்வத்தை போல பெரிய தெய்வம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் யாரு? ஆதி பகவான், ஆதியிலே இருந்த பகவான் அவர். அவர் யாரு? வாலறிவன், எல்லாவற்றையும் அறிந்தவர், வாலறிவன். அவர் யாரு? மலர்மிசை ஏகினவன், என் இருதயத்தில் வந்து வாசம் பண்றவன். அவர் யாரு? அவர் யாரு? அந்த ஆதி பகவான் யாரு? பிரியமானவர், நான் வணங்குகிற தேவன் தானே. இதை விட ஒரு பெரிய தேவன் இருக்கா? அவனை தான் ஐம்பொறியில் ஐந்தவித்தான்னு சொல்றாரு. அவனை தான் நிறை மொழின்னு சொல்றாரு. வேற யாருக்கு அது பொருந்தும்? என் தேவனை போல பெரிய தேவன் யாரு? பிரியமானவர்களே, 2வது சொல்றாரு, 14ஆம் வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. 2வது, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்றேன், எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது, இந்த தேவனை போல பெரிய தேவன் யார்? 2வது தேவன் யாரு? அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த அதிசயம், மிரக்கல், மிரக்கல் என்ற சொல்லினுடைய பொருள் என் சக்திக்கு மேலானது. என்னால் முடியாது, என்னால் முடியாது. இந்த மழையை நிறுத்த என்னால் முடியாது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் சக்திக்கு மேலானது. எதை நான் மிரக்கல் என்று சொல்கிறேன்? என் அறிவுக்கு, என் சக்திக்கு மேலான ஒன்று, என் அறிவுக்கு எட்டாத ஒன்றை நான் மிரக்கல்னு சொல்கிறேன். அதை நான் மிரக்கல்னு சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு விதையை போடுறேன், ஒரு திராட்சை செடியின் விதையை போடுறேன்,
அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறேன், அந்த மண்ணில் அந்த விதை வளருது. இந்த தண்ணி அதனுடைய தண்டுகள் வழியாக போகுது. அப்படியே ஒரு மொட்டு வருது, பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மொட்டு பூவாகுது, அந்த பூ காயாகுது, அந்த காய் கனியாகுது. நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். அந்த காயில் ஒரு பழம் வருது, அந்த பழத்தில் ஒரு சாறு இருக்குது. அந்த திராட்சை ரசம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. நான் தான் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி இந்த மண்ணோடு கலந்து அந்த தண்டில் ஏறி மொட்டாகி பூவாகி காயாகி கனியாக இருக்குது. எவ்வளோ பெரிய, என்னால் செய்ய முடியுமா? கொஞ்சம் மண்ணள்ளி வச்சுட்டு ஒரு விதையை போட்டுட்டு நான் பூமான்னு தண்ணி ஊற்றுறேன், இது ஆகுதுன்னு யாருடைய சக்தி அது? அந்த தேவனால் திராட்சை ரசம் தட்டுப்படும்போது இந்த தண்ணீரை நேரடியாகவே திராட்சை ரசமாக மாற்றினாரே, அதான் சக்தி. அது அவரால் மட்டும்தான் முடியும். திராட்சை செடியில் திராட்சை ரசம் வர வைக்கிற அவரால் மட்டும்தான் தண்ணீரையும் திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். அதான் என்னுடைய தேவன். நம்பர் 1, என்னுடைய தேவன் பெரிய தேவன். நம்பர் 2, என்னால் முடியாத காரியங்களை, மனுஷரால் முடியாத காரியங்களை, மனுஷ சக்தியினால் முடியாத காரியங்களை பிரியமானவர்களை செய்கிற நல்ல தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். 3வது வாசியுங்கள். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். பிரியமல்ல, இந்த மனுஷருக்குள்ள நாசியில் சுவாசமுள்ள மனுஷருடைய வாழ்க்கையில் அப்பப்போ காலகட்டங்களில் பல சூழ்நிலைகளில் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். 38 வருஷம் பெரும்பாடுள்ள மனுஷன் படுத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், நோ ஒன் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிறான். அவனை பற்றி படுக்க எடுத்து எழுந்து நடங்கிறான். அவன் நடந்து போகிறான். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினா. ஐயோ நாங்கள் இப்படி சாக போகிறோமேங்கிறாங்க. அவர் தண்ணி மேலே நடந்து வர்றாரு. மனுஷர் மத்தியில் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி நடந்ததுன்னே தெரியாது. அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதை நான் நினைக்கிறேன். 4வது, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, அவன் அடிமையாக இருக்கிறான். யாக்கோபு, அவன் பிள்ளை யோசேப்பு, அவர்களுடைய குமார் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. எப்படி இந்த அடிமையாக இருக்கவங்க எந்த காலத்தில் இந்த அடிமையை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்? ஒரு அடிமையை எப்படி மீட்க முடியும்? அவங்க எப்படி வெளியே வருவாங்க? ஆண்டவர் அவ்வளோ நெருக்கத்தில் இருந்த அடிமைகளை மீட்டு கொண்டீர். அதை நினைக்கிறேன். அப்படி ஒரு சின்ன பிரேக் விடுறாரு. 5வது சொல்றாரு, ஜலங்கள் உம்மை கண்டது. ஜலங்கள் அப்படியே போய் செங்கடலுக்கு முன்னால நிற்கிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த ஜலம், அந்த தண்ணீர், ஜலம் என்பது சலம் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்தது. ஏன் அதுக்கு சலம்னு பேர் வந்துச்சுன்னா, சல 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 சலன்னு ஓடுது, திரளான தண்ணீர், சல சல சலன்னு இருக்கு. அதனால பேர் சலம். அது ஜலம்னு ஆயிடுச்சு. நல்ல தமிழ் சொல். அந்த ஆர்ப்பரிக்கிற தண்ணீர், அந்த கடல் அலை. ஐயோ நாங்கள் என்ன பண்ணேன்னு பயந்துகிட்டு இருக்கோம். அந்த ஜலம் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. ஆழங்கிறது கடலை காட்டுது. மலை ஆழம், மலைகளும் கடலும் உள்ள ஒரு பகுதி. அதனால் அதுக்கு பேர் மலை ஆழம். இப்போ அந்த லகரை மாற்றி எழுதுறாங்க. ஆழங்கள் கடலை காட்டுது. இவர் இலக்கிய நயத்தோடு எழுதுறார். ஆசப் நல்ல கவிஞன், இலக்கிய நயத்தோடு அதை எழுதுறார். அந்த இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த ஜலங்கள் தேவனை கண்டது. அந்த ஜலங்கள் தேவனை கண்டு தத்தளித்து அந்த ஆழங்கள் கலங்கினது. நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் பிரச்சனைகள் தேவனை பார்க்குது. உங்கள் பிரச்சனைகள் தேவனை பார்க்குது. இதுக்கு மேலே நம்ம இவற்றை விளையாட முடியாது. அந்த ஜலங்கள் உம்மை கண்டது, அந்த ஆழங்கள் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது.
மேகம் மழையை பொழியுது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. அப்படியே உனக்கு பகலில் வெளிச்சம் வேணுமா வெளிச்சம் தரேன், இரவில் அக்கினி உனக்கு சூடு வேணுமா சூடு தரேன். இயற்கை கீழ்ப்படியுது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. பரலோகத்திலிருந்து கிரியை செய்கிறார், அடிக்கிறார். எங்கே அடிக்கணுமா அங்கே அடிப்பார், எங்கே அம்பு விடணுமா அங்கே அம்பு விடுவார். நீ பயப்படவே பயப்படாத. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ யார் மேலேயும் அம்பு விட வேண்டாம், நீ யார் மேலேயும் அம்பு விட வேண்டாம். அங்கேருந்து எங்கெங்கே குறி தவறாமல் அம்பு விடணுமோ அவர் விட்டுக்குவார். ஹல்லேலூயா. எப்படி எங்கே கரெக்ட் பண்ணுமோ அவர் பார்த்துக்குவார். நீ பயப்படவே பயப்படாது, நீ பயப்படவே பயப்படாது. அவர் அம்புகள் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. நமக்கெல்லாம் அந்த சத்தம் புரியாது. அவருடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதையில் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. பெரியம்மால செங்கடல் அப்படியே பிளக்குது. அவர் முன்னால போறார், நம்ம கண்ணுக்கு தெரியல. அவர் முன்னால போறாரு. யோர்தான்ல வழி உண்டாகுது. உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுது. உடன்படிக்கை பெட்டி முன்னால போகுது என்றால் அதற்கு முன்னாலேயே தேவ சமூகம் போகுது. அவர் வழி அங்க உண்டாகுது. ஏதோ ஒரு வழி உண்டாகும். பிரியமானவர்களே, அன்றைக்கு உள்ள வரும்போது டிஓபியில் பாடிக்கிட்டு இருந்தாங்க, நெருக்கத்திலே உண்மை அழைத்து. அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த சங்கீதத்தை நான் விளக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு முழுவதும் அந்த வார்த்தையில் தான் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெருக்கம், வழி இல்லை, செங்கடல வழி உண்டாகும். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, முற்பிதாக்கள் அறியாத மன்னா வரும். குடிக்க தண்ணி இல்லை, கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். ஐயோ, அடுத்தால என்ன பண்றது? யோர்தான்ல வழி உண்டாகும். கூடாரத்தை விட்டு நீ புறப்பட்டு வா, யோர்தான்ல வழி உண்டாக்குவேன். நெருக்கத்தில் உண்மை அழைத்தேன். பிரியமான உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திறந்த தண்ணிலும் இருந்தது. ஆனால் எனக்கு உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. எனக்கு தெரியலை, நீங்கள் முன்னால் போகிறது. உங்கள் காலடி எனக்கு தெரியலை, எனக்கு தெரியலை உம்முடைய காலடி. ஆனால் நீங்கள் தான் போகிறீங்க ஐயா, நீங்கள் தான் போகிறீங்க. நான் மோசையுடைய கோலை பார்க்குறேன், ஆனால் உங்கள் காலடி முன்னால் போகுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையினால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினே. அல்லேலூயா. உன்னை வழி நடத்தி உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டமாக்கு. அந்த செய்தியினுடைய ஒரு கண்டினியூஷன் தான் இது. நித்தமும் அவர் உன்னை நடத்தி, நித்தமும் அவர் உன்னை நடத்தி. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வழி நடத்தினவர் ஆமீன், வழி நடத்துவார்.